வணக்கம். உலகமெங்கிலும் நிறைந்திருக்கும் ராஜ் டிவி நண்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 15 செப்டம்பர் 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய துவாதசி திதியில் சந்திராஷ்டமம் என்பது மிருகசீரிடம் மற்றும் திருவாதிரை நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு ஜெயம், வெற்றி வெற்றி வெற்றி, எல்லா விஷயத்திலையும் பாசிட்டிவான ரிசல்ட். இப்படி சில நாட்கள் மட்டும்தான் வரும். இந்த மாதிரியான நாட்களில் கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்துடனும் செயல்படும் பொழுது மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையில் உயர்வு பெற முடியும். இந்த நாளில் முக்கியமான ஒரு செய்தி என்னென்னா, உங்கள் உழைப்பை வெளிப்படுத்த வேண்டும், உங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டும். அது மட்டும் நீங்கள் செஞ்சால் போதும், இதெல்லாம் ஆண்டவன் பார்த்துக்குவார். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் தேவையில்லாத அலைச்சல்களை தரக்கூடிய நாள். தேவையில்லாத பிரயாணங்கள், தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத உறவுகள், அத்தனையும் தேவையில்லாதவை. மனிதன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய சூட்சமம் என்பது ஒன்று தான். முதல்ல தேவையில்லாததை தவிர்க்கணும், தேவையுள்ளதை மெருகேற்றிக்கணும். இது ரெண்டு தான். இந்த தேவையில்லாததை எல்லாம் இன்று நீங்கள் தவிர்க்க வேண்டும், மறக்க வேண்டும். மிதுனராசி அன்பர்களுக்கு உடலிலும் மனதிலும் மிகப்பெரிய ஒரு அசதி காணப்படும் நாள். இன்று முக்கியமான தேவை என்பது ஓய்வு. கடகராசி அன்பர்களுக்கு நாள் முழுவதும் அற்புதமான பலன்கள். அதாவது பல ஆண்டுகளாக நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், நீங்கள் எதுவுமே செய்யாமல் தன்னால் அது வருது, ஜெயிக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு சந்தோஷம் அளவற்றது. அந்த மாதிரியான சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு வேகத்துடன் சேர்ந்த விவேகமும் இருக்கும். அற்புதமான நிகழ்வுகள் வரக்கூடிய நாள். கொஞ்சம் பொறுமையை மட்டும் நீங்கள் கலந்துட்டீங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் இமாலய வெற்றியை பெற்றே தீருவீர்கள். கன்னிராசி என்பவர்களுக்கு பிள்ளைகளை பராமரிப்பதில் இன்று கவனம் தேவை, அமைதியும் தேவை. உங்களுக்கு தேவையில்லாத குடைச்சல்களை மகன்களோ மகள்களோ தரலாம். கோபப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, உங்கள் ஹெல்த் மட்டும்தான் பாதிக்கும். நிதானத்துடன் செயல்படவும். துலாம் ராசினியர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகள்னா என்ன? நம்ம வாழறதுக்கு எது முக்கியமோ அது மட்டும்தான் தேவை, நிச்சயம் எல்லாமே தேவையில்லை. அப்படி தேவையில்லாத பொருள்களை வாங்க வாங்க கடன்பட்டு தேவையுள்ள பொருள்களை ஒரு ஸ்டேஜில் விற்கிற மாதிரி ஆயிடுது. இன்று பைசாவை ஜாகிரதையாக பார்த்துக்கணும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத பயங்கள் இன்று உண்டு. தேவையில்லாத பயம், இதை தவிர்ப்பதற்கு ஒரே வழிதான், இறைவன் கிட்ட போய் உட்கார்ந்து மனம் திறந்து பேச வேண்டும். மனம் திறந்து ஸ்லோகங்களை, மந்திரங்களை உச்சரணம் செய்ய வேண்டும். இப்படி செய்யும் பொழுது மனசு கிளீன் ஆகும். தனுசு ராசினியர்களுக்கு இன்றைக்கு மனமெல்லாம் தேவையோரு கவலை, பழைய விஷயத்தை நினைச்சு, இந்த பழைய விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டு எவ்வளவு வருத்தப்பட்டாலும் முன்னாடி நகர முடியுமா? வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆக இன்று நீங்கள் செய்ய வேண்டியது கொஞ்சம் நிதானத்தோட யோசிங்க. மகர ராசி என்பவர்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் துறை, அரசியலில் இருக்கக்கூடியவங்க, பயோ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் துறையில் பணியாற்றக்கூடிய அத்துணை பேருக்கும் அற்புதமான நாளாக வருகிறது. கும்பராசினியர்களுக்கு தடைகள், தாமதங்கள் இது ஒன்றும் புதுசு இல்லை. ஜென்ம சனியில் இதைத்தான் எதிர்பார்க்கணும். ஆனால் அதில் ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. இன்னைக்கு நீங்கள் சிவபெருமான் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வரும்பொழுது மாறுதல்களை பார்க்க முடியும். மாறுதல்கள் தான் புதிய ஒரு வாழ்க்கையுடைய ஆரம்ப புள்ளிகள், அதை மறக்க வேண்டாம். மீனராசி என்பவர்களுக்கு எப்பவுமே இல்லாத ஒரு விஷயம் நடக்க போகுது. மனசுல தெளிவு பிறக்க போகுது. இந்த தெளிவோட சிந்தனைகள் வரும்பொழுது இதை விட என்ன வேணும்? எதிர்கால வாழ்க்கையை சுலபமாக கையாள முடியும். இன்று 15 செப்டம்பர் 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் தந்தருள் புரிவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.